அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பெருசாக செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ குட்டியாக ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். நல்ல ரிச்சாக இருக்க கோகோ பவுடராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டேபிள் ஸ்பூன். டீஸ்பூனில் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். கூடவே இந்த கப்பில் 1 கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 மூடி அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மைதா கோகோ பவுடர் மிக்சரில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்தோம் இல்லையா, முட்டை, மைதா, பட்டர் எல்லாம், அந்த மிக்சரை இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லம்ஸ்லாம் இல்லாமல் பீட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது நான் ஹெர்ஷியஸோட சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குக்கிங் சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த கோகோ பவுடரே நல்லா ரிச்சான சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். நான் குட்டி கேக் தான் பண்ணியிருந்தேன், அதனால் குட்டி சைஸ் பேன் தான் எடுத்திருந்தேன். பட்டர் மைதாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாதி பேட்டரை இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டு நல்லா லம்ஸ்லாம் இல்லாமல், ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி அடுப்பில் தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஓடிஜிலாம் நான் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இதை உள்ளே வச்சு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்துடும். இப்போது சாக்லேட் கெனாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் அளவு நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட சேம் குவான்டிட்டி வந்து விப்பிங் க்ரீம் எடுக்கணும், 200 கிராம்ஸ். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணாலும் மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவனில் ஒரு 1 மினிட்க்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகிடும், லம்ஸ்லாம் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஒரு 15 கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக நமக்கு இந்த சாக்லேட் கெனாஷ் வந்து கிடைக்கும். கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சூப்பராக சாம்பார், நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ மீன்வைல்ஸ் நான் வந்து லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் ஸ்பெஷல் வீட்டில் இருக்க குட்டீஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு பேக்கிங்கே வராது, நான் இதுவரையும் கேக்கே செஞ்சது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன், எப்படிடா பண்ணுறதுன்னு நர்வஸாக இருக்கிறீங்க, எந்த கேக் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன கேக் சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் மெயின். அதை மட்டும் நீங்கள் அழகாக பார்த்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்மையாக வந்துடும். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா சாக்லேட் கேக் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம எல்லாமே இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ், பாடியை வந்து நம்ம ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், ரொம்ப வெயிட் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி யாராவது கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான பேஜ் பற்றி சொல்ல போகிறேன்.
பசீலாஸ் 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச். இவங்களோட 1 மந்த் சேலஞ்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்தில் 5 கிலோலேருந்து 7 கிலோ வரையும் வெயிட்டை குறைச்சி தராங்க. இவங்களோட மேஜிக்கல் ட்ரிங்க் அண்ட் மேஜிக்கல் கஞ்சி இதோட ரெசிபீஸ்லாம் அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தினமும் ரெகுலராக அவங்க சொல்கிறபடி எடுத்துக்கும் போது பிசிஓடி, தைராய்டு, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகுது. இவங்க அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 98 கேஜிலேருந்து 77 கேஜிக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ஃபுட்டை நம்ம எப்படி நம்ம சாப்பிடணும், அது மூலயமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தருவாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. வாக்கிங், எக்ஸசைஸ், அப்புறம் மெடிசன்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்ட்டு. இது 100% உண்மை தான். உணவு முறைகளை நம்ம மாற்றிக்கிட்டாலே போதும், அழகாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதை நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம் தான். பட் ஆனால் நம்ம 4 நாள் பண்ணுவோம், 5ஆவது நாள் மறந்துடுவோம், விட்டுருவோம் சோம்பேறித்தனத்தில். ஸோ இவங்க நம்ம பின்னாடி இருந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது பண்ணுங்கள், இதை சாப்பிடுங்க அப்படின்னும் போது ஒரு ஆள் வந்து நம்ம பின்னாடி இருந்து நம்ம புஷ் பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் வந்து பலன் கிடைச்சே ஆகும் இல்லையா? ஸோ அழகாக வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் தூக்கலாக போட்டு ஒரு செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், தனியாத்தூள், வீட்டில் அரைக்கிற தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன். அப்புறம் மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன். மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேக விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ட் வறுத்து அரைச்சி அதையும் மேலே வந்து சேர்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா 1 ஸ்பூனு, மிளகு, சீரகம் இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் மேலே கொத்தமல்லியோட இந்த பொடியை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம கெனாஷ் வந்து சூப்பராக சில்லாக திக்காய் வந்துருச்சு. இதை நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ பீட் பண்ண இந்த டார்க் கலர் வந்து அப்படியே லைட்டாக நமக்கு மாறிடும். ஸோ ரொம்ப சிம்பிள், நார்மல் விப்பிங் க்ரீம், குக்கிங் சாக்லேட் வச்சு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வந்து பவுலில் கவுத்தும் போது கீழே விழ. ஸோ இதுதான் ஸ்டேஜ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப் அப்புறம் ஆயில் கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து க்ரீம் தெரிச்சு மிஸ் ஆகி போச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். அதோட கையோடு தொடச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால கடகடன்னு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து கேக் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வந்து க்ரீம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சூப்பராக செட் ஆகி நமக்கு வந்துடும். இப்போது கேக்கை அழகாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப், நார்மல் வெனிலா கேக்லாம் வந்து வெறும் சர்க்கரை தண்ணியை வந்து மேலே வந்து அப்படியே ட்ரிசில் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாலில் ஹெர்ஷியஸ் சிரப் இருக்குது இல்லையா, சாக்லேட் சிரப், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தான் வந்து ட்ரிசில் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இந்த சாக்லேட் மில்க் வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெஸ்லெச்சஸ் கேக் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த கேக் வந்து லைட்டாக சோக் பண்ணுற அளவு ஊற்றினா போதும். இப்போது நம்ம வந்து மில்க் வந்து நல்லா ட்ரிசில் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்து சாக்லேட் கெனாஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அழகாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு கேக், திருப்பியும் அந்த க்ரீம், திருப்பியும் ஒரு கேக் அப்படி பண்ணி ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் திருப்பியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்தேன்.
முன்ன மாதிரி இப்போல்லாம் நிறையா புது புது ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கும் வந்து அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை நின்றுட்டு ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் இப்போல்லாம் அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆனிவர்சரி, பர்த்டே அந்த மாதிரி அப்போது குட்டியாக ஒரு கேக் வந்து பண்ணுறது. ஸோ இது விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. ஸோ அழகாக க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த கேக் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாக்கோபார் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ மேலே வந்து இந்த ஆலமண்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும், மேலே ஃபுல்லாக சாக்லேட் கோட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கேக் ஃபுல்லாகவே அங்கங்கே பாதாம் இருக்கும், சாக்லேட் கோட்டடாக இருக்கும். ஸோ இது மேலே அந்த சாக்லேட் லேயர் உள்ள அந்த சாக்லேட் கெனாஷ், அது சாக்லேட் கேக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா ரிச்சாக செம்மையாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். பேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தனித்தனி டூல்ஸ் தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க எதை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அந்த ஜல்லடை இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் கேக் வச்சுட்டு இந்த சாக்லேட்டை வந்து அப்படியே நான் மேலே வந்து போர் பண்ண போகிறேன். ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை பண்ணிடலாம், ரொம்ப நல்லா வரும். சாக்லேட் கேக் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அன்ஈவனாக தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து வெளியே டெலிவரி ஒன்றும் பண்ணல இல்லையா, வீட்டில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் அது அன்ஈவனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்து. பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது கேக்கு. ஸோ இது அழகாக இப்படி வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மீதி இருந்த சாக்லேட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, குட்டி குட்டி மோல்டு இருந்துச்சு, ஷெல் மோல்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார் மாதிரி மோல்டு, என்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்துச்சு, அதில் ஊற்றி அழகாக செட் பண்ணி அதையும் அந்த கேக் மேலே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். மீதி இருக்க கேக்கோ கனாஷோ நான் வந்து வேஸ்ட் பண்ணலை. இந்த மாதிரி ஜார் கேக் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, கேக்கை நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாரில் அடியில் ஒரு லேயர், அப்புறம் கெனாஷ், திருப்பியும் அந்த மில்க் ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு கேக் லேயர் போட்டு மேலே கெனாஷ் போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சாக்லேட் கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் நௌரீனுக்கும் ரொம்ப பிடிக்கும், என்னோடய சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதை எடுத்து அழகாக வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ 2-3 ஜார் கேக் வந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அழகாக மீதி இருக்க கெனாஷ் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பைப் பண்ணிவிட்டு மேலே ஹேசல்நட் வச்சுட்டேன் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதோட முடிச்சிடலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சாக்லேட் கொஞ்சம் மீதி இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. சரி, நம்ம வந்து இந்த மோல்டில் வந்து ஊற்றிட்டு அந்த ஷெல்ஸ்லாம் எடுத்து அழகாக மேலே வந்து அந்த பைப் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நடுவில் நம்ம வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தது கேக். ஃபைனலாக ஒரு சாட்டன் ரிப்பன் வச்சு அழகாக வந்து கீழே கவர் பண்ணேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாக்லேட் ஷெல்ஸ் மாதிரி ஷேப்பில் பண்ணியிருந்தேன், அதை சென்டரில் வச்சாச்சு, ஒரு டாப்பரும் வச்சாச்சு. இந்த டாப்பரில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் போது அது பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்காது. நம்ம எதிர்பார்க்காத போது அன்எக்ஸ்பெக்டடாக அது ஒரு விஷயம் நடக்கும் போது அதுதான் என்னோடய லைஃப்பில் பெரிய சர்ப்ரைஸ். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக சர்ப்ரைஸ் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சர்ப்ரைஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு சூப்பர் க்யூட்டான இந்த குட்டி சாக்லேட் கேக்கோட எங்களோட ஆனிவர்சரி டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. எங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் துவா செய்யணும். உங்களோட துவா எல்லாமே எங்களுக்கு வேணும். ஸோ நாங்களும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கேக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே என்னோடய சிஸ்டருக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாள்.
அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.